கரூரிலிருந்து விஜய் தப்பி ஓடவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தாவேக வாதம். காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில்தான் வெளியேறியதாகவும் விளக்கம். விஜயை கரூரிலிருந்து புறப்படுமாறு போலீசார் தான் கூறியதாக உச்சநீதிமன்றத்தில் தாவேக வாதம். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு நிர்வாகிகள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் புகார். கரூர் பெருந்துயர வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத விஜயை உயர்நீதிமன்றம் விமர்சித்திருப்பதாக தாவேக முறையீடு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்குட்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்தாரா இல்லையா என்பது தற்போது தொடர்பில்லாதது என உச்சநீதிமன்றம் கருத்து. சென்னை உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ஒரே நாளில் வேறு வேறு உத்தரவுகளை பிறப்பிப்பது எப்படி எனவும் நீதிபதிகள் கேள்வி. கரூர் வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்திலும் மதுரை கிளையிலும் விசாரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கேள்வி. விஜய் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசல் விபத்துக்கு காரணம் என தமிழக அரசு தரப்பில் குற்றச்சாட்டு. நண்பகல் 12 மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு இரவு 7 மணிக்கு தான் வந்ததாக உச்சநீதிமன்றத்தில் வாதம். முக்கியத்துவம் வாய்ந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க சிறந்த அதிகாரியை சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வு செய்துள்ளது. தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு தரப்பு வாதம். கரூர் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பதை காவல்துறை கணிக்க தவறிவிட்டது. காவல்துறை முழு தோல்வியடைந்து விட்டதாக நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் பிரித்திக்கின் தந்தை தரப்பு வாதம். உயிரிழந்த சிறுவனின் தந்தையான உங்களது வழி தங்களுக்கு புரிவதாக நீதிபதிகள் கருத்து. பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் மட்டும் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது எனவும் உறுதி. இரவில் எப்படி அனைவருக்கும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது என பாதிக்கப்பட்டவர் தரப்பு கேள்வி. உச்சநீதிமன்றம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு அனுமதி பெற்று இரவில் நடத்தலாம் என நீதிபதிகள் உத்தரவு. ஒரே இரவில் பிரேத பரிசோதனைகளை முடிக்க கரூர் அரசு மருத்துவமனையில் வசதிகள் மற்றும் மருத்துவர்கள் இருந்தனரா என உச்சநீதிமன்றம் கேள்வி. சேலத்தில் மாநாட்டிற்காக வந்திருந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாக அரசு தரப்பு பதில். கரூர் பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்து விட்டார்கள் என்று எவ்வித ஆதாரமும் இன்றி குற்றம் சாட்டுவதாக புகார். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என அரசு தரப்பில் வாதம். கரூர் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி. பிரமாண பத்திரத்தை பார்வையிட்ட பின்னரே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என வழக்கு ஒத்திவைப்பு. கிட்னி முறைகேடு வழக்கில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். கிட்னி முறைகேடு வழக்கை எஸ்ஐடி விசாரிப்பதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளை கொண்டு எஸ்ஐடி அமைக்க வேண்டும் என்ற வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய்க்கு குறைவு. ஒரு சவரன் 90,080 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை பேராசிரியர் மாதவையா மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாருக்கா. தப்பாக ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. ஓப்பனாகவே நூடாக ஃபோட்டோ கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் வான்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பர்சனலாக பார்க்கணுன்னு பேசுகிறாங்கக்கா. ஆபாச படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்ப கூறியும்
இல்லாவிட்டால் மதிப்பெண் போட முடியாது என மிரட்டுவதாகவும் மாணவி ஒருவரின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. டெக்ஸ்ட் பண்ணுறது சில நேரத்தில் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிடுவேன், உன்னால் எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. நான் உன்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஏன் அனுப்ப மாட்டேற, உனக்கு இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினாங்கக்கா. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் மீதான மாணவிகளின் பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் வலியுறுத்தல். மாணவிகளின் ஆடியோவையே புகாராக எடுத்துக்கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. இதையே ஒரு இதாக எடுத்துக்கொண்டு காவல்துறையும் யூனிவர்சிட்டியுடைய உயர் அதிகார பொறுப்பில் உள்ள நடுநிலையான நியாயமான அதிகாரிகளும் இணைந்து இதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகள் மூடி மறைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்களை தடியடி நடத்தி கைது செய்து போலீசார் அத்துமீறல். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவிகளின் பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2வது நாளாக தொடரும் போராட்டம். நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டத்தில் இன்று தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை செய்ய திட்டம். நாமக்கல் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். வறுமையில் வாடும் தொழிலாளர்களிடம் கிட்னி திருடுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி. அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்திற்கு தகவல் வந்து ஒரு குழு அரசாங்கம் அமைக்கப்பட்டு குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனையிட்டு முறைகேடு நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த மருத்துவமனைக்கு தடை செய்யப்படுது. ஆனால் கைது செய்யல, இதுவரைக்கும் கைது செய்யல. எவ்வளவு கொடுமை, ஒரு வறுமை. அந்த வறுமை மையப்படுத்தி ஏழைகளை உடைய உடல் உறுப்புகளை திருடுவது எந்த அளவு நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை வாடகைக்கு எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதனை உள் வாடகைக்கு விட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுக்கு பழைய அடிமைகள் போதாதென்று புதிய அடிமைகளை தேடிக்கொண்டிருப்பதாகவும் சாடல். பாஜகவால் நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்குது பாஜக. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்கிறார் ஆளுநர் RN ரவி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார், நம்முடைய நண்பர் தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்.